வரவேற்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த மாதிரி இன்னும் பல்வேறு தலைவர்கள் எங்க கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க, நாடு முழுக்க. அதிலும் சகோதரி விஜயதரணி அவர்கள் நல்ல ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் சட்டப்பேரவையில் பல்வேறு முறை வாதங்களை எடுத்து வைப்பதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அதனால் அந்த சகோதரி பல காலமாக காங்கிரஸ் கட்சியிலே தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று பேசிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் நிறைவாக ஒரு நல்ல தேசிய கட்சிக்கு, தேசிய சிந்தனை உள்ளவர், தேசிய கட்சிக்கு வந்திருக்கார். இனி அவருடைய வருங்காலம் என்பது சிறப்பாக இருக்கும். பிரதமர் 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் வருகிறார். ஒரு பக்கம் நம்ம ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்துலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த பிரதமர் வரும்பொழுது அந்த மேடையில கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்களா? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான அழைப்பு அப்படிங்கிறது கட்சியிலிருந்து தமிழ்நாடு ஸ்டேட் யூனிட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அதனால வர்றவங்க வருவாங்க. இதுல இன்னும் கூட தேர்தல் நெருங்க இன்னும் கூட அதிகமான கூட்டணி கட்சிகள் எங்களோடு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. 2 நாள் அரசு அவருடைய பயணம் மார்ச் 4ஆம் தேதி மறுபடியும் வர்றாரு பிரதமர் நரேந்திர மோடி, சென்னைக்கு வராரு. அடுத்தடுத்து அந்த பயணம் உங்களுக்கு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஒரு பெரிய ஒரு உற்சாகம். ஏனென்றால் பிரதமர் வருகின்ற பொழுது ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்கள், அது குறிப்பாக 27ஆம் தேதி நடக்கின்றது அப்படிங்கிறது என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சி. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க கட்சிக்காரங்க அங்க வர போறாங்க. அது இல்லாம திரும்பியும் அவர் அடுத்த நாள் திருநெல்வேலியில பொதுக்கூட்டம். தென் பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அது ஒரு பெரிய ஒரு உத்வேகம். திரும்பவும் பாத்தீங்கன்னா அடுத்தது 4-5ல சென்னை. இப்படி வருகின்ற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி கிடைக்கிறது. கட்சியினர் பொதுமக்களையும் சமுதாயத்துடைய பல்வேறு தரப்பையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதன் வாயிலாக மக்களவை தேர்தலுக்கு எங்களுடைய வேகம் என்பது பல மடங்கு கூடுகிறது. பாரத பிரதமர் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த முறை நடக்கின்ற மக்களவை தேர்தலிலே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறார். இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதுவும் குறிப்பாக உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி என்கின்ற முறையிலே அதிகமாக மக்கள் வாக்களிக்கின்ற பொழுதுதான் ஜனநாயகத்தில் நாம் விரும்புகின்ற அரசை கொண்டு வர முடியும். குறிப்பாக மாநகர பகுதிகளில் எல்லாம் பார்த்தோம்னா 50% குறைவாகவே வாக்குகள் பதிவாகிறது. இந்த நிலை வருகின்ற மக்களவை தேர்தலில் மாற்ற வேண்டும். அனைத்து மக்களும் தகுதி வாய்ந்தவர்கள் வாக்களிக்க வேண்டும். இதை இன்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இளைஞர்கள், குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களுக்கு அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதுவும் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக முதல் வாக்காளர்கள் வாக்கினை பதிவு செய்தார்கள் என்கின்ற வரலாற்றை பதிவு செய்ய இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோளும் வைக்கிறோம்.